ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் மாடி தோட்டம் போடுறதுல மக்கள்கிட்ட ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. மாடி தோட்டத்தில் பூக்கள் மட்டும் இல்லாமல் காய்கறி செடிகள், பல வகை மரம்னு எல்லாத்தையும் தேடி தேடி வளர்க்குறாங்க. அதோட நம்ம சில மூலிகை செடிகளையும் வச்சு வளர்த்தோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இந்த மாதிரி மூலிகை செடி வளர்க்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு மெடிசினல் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன செடிங்கிறத தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த செடியை எப்படி வளர்க்கலாம், அதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரணக்கல்லி பயாலஜிக்கலாக பயோஃபைலம் ஃபினாந்தனம்னு சொல்லுவாங்க. இந்த ரணக்கல்லி அதிக மருத்துவ குணம் கொண்டது. மருத்துவ குணங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செடியை எப்படி வளர்க்கலாம்னு பார்த்துடலாம். இந்த செடியை 3 முறையில் வளர்க்கலாம். கட்டிங்ஸ் மூலமாக, விதை மூலமாக, இலை மூலமாக கூட இதை வளர்த்துடலாம். ஆமாங்க, இந்த செடியை கட்டி போட்டால் குட்டி போடுவான்னு சொல்லுவாங்க. இந்த இலையை கிள்ளி போட்டாலே போதும், அதோட ஒவ்வொரு இணுக்கில் இருந்தும் ஒரு செடி முளைக்கும். இந்த செடியை சீட்ஸ் மூலமாக வளர்க்குறது எப்படின்னு காட்ட என்கிட்ட சீட்ஸ் இல்லை. நார்மலாக மற்ற செடிகளோட சீட்ஸ் முறையை இதுக்கும் ஃபாலோ பண்ணால் போதும். செகண்டு, கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறது. இதுவும் நல்லா மெச்சூரான ஒரு கிளையை கட் பண்ணி நட்டு வச்சாலே போதுமானது. மூணாவதாக இருக்கிற மெத்தட் தான் இலையை கிள்ளி வச்சாலே வளரும். அதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற ரணகல்லி இலையை நிறைய ரவுண்டு கார்னர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 24-25 ரவுண்ட் கார்னர்ஸ் இருக்கும். ரணகல்லி இலையை நம்ம மண்ணில் சும்மா கிள்ளி போட்டாலே 24 செடி முளைச்சி வர வாய்ப்பு இருக்கு. இதை பாருங்க, நான் இப்போ இந்த இலையை மண்ணில் அப்படியே போட்டு விடுறேன். இந்த இலையை ஒரு 10 to 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 15-20 செடி அந்த ஒவ்வொரு ரவுண்ட் கார்னர்ஸ்லையும் முளைச்சி வந்திருக்கும். அதே மாதிரி இலையோட அடிப்பகுதியான தண்டை மண்ணில் சொருகி வச்சாலும் அதுவும் முளைச்சி வந்துடும். இந்த 3 மெத்தடில் ரொம்ப ஈஸியான மெத்தட்னு பார்த்தீங்கன்னா தண்டை கட் பண்ணி வைக்கிறது தான். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேரூனி வளர ஆரம்பிச்சிடும். செகண்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை கிள்ளி வைக்கிறது. தேர்ட் மெத்தட் தான் சீட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஸ்பெஷலாக எந்த மண் கலவையும் தேவையில்லை. எல்லா வகை மண்ணிலையும் நல்லாவே வளரும். இந்த செடி கள்ளி வகையை சேர்ந்ததுனால தண்ணி நிறைய தேங்கி நிற்காத மாதிரி பார்த்துக்கணும். இந்த செடி வளர்க்க பெருசாக மெனக்கட தேவையில்லை. தண்ணி வாரம் ஒரு முறை விட்டாலே போதும். வெயில் காலத்தில் மட்டும் வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பாக தண்ணி விடணும். அதே மாதிரி உரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செடிக்கு உரங்கள் தேவைப்படாது. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு உரம் கொடுக்க நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். இந்த செடியை ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நிறைய கிளைகள் விட்டு அடர்த்தியாக வளரும். அப்பப்போ காய்ந்த இலைகளை எடுத்து விட்டுடுங்க. இந்த செடிக்கு நிறைய பயன்கள் இருக்குன்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இது கிட்னி ஸ்டோனுக்கு பெஸ்ட் மெடிசின். சிறுநீரக கற்கள் உள்ளவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இந்த இலையை முறைப்படி 3 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா வலி குறையறதோட கல்லும் கரைய செய்திடும். அடுத்ததாக, இது நீரிழிவு நோயாளிகளுக்கு பெஸ்ட் மெடிசின். சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அதனால உங்க சர்க்கரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி டாக்டரோட அட்வைஸ் படி இந்த இலையை நீங்க எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம காயங்கள் விரைந்து குணமாக இந்த இலையை பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸியா வளரக்கூடிய மருத்துவ குணம் அதிகம் கொண்ட இந்த ரணக்கல்லி செடியை வீட்டில் வச்சு வளர்க்க முயற்சி செய்யுங்க. இந்த செடியோட இலையை மருந்தா எடுத்துக்கும் போது அனுபவம் உள்ளவர்களோட அறிவுரைப்படி, அப்படி இல்லைன்னா மருத்துவர்களோட பரிந்துரைப்படி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியாக ஒரு சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து தேவை. நாங்கள் அமுதன் இன்ஃபோ சென்டர்னு இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் போடுற வீடியோவை நீங்களும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.